ஓகே, டுடே வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து எதில் வருதுன்னா இங்கிலீஷ் டாப்பிக்கில் வருது. ஏன்னா பிஃபோர் தட் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பேசிக்ஸ் ஆஃப் கிராமர்லேயே இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்னா, இப்போ வந்து நார்மலாக சென்டென்ஸை வந்து டிவைட் பண்ணாமல் நம்ம இப்போ பேசுகிற அந்த ஸ்பீச், அதாவது கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்லேயே வந்து அது என்னென்ன பார்ட்ஸாக செக்மெண்ட்டாக பிரியுது. லைக் இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் பார்த்தோம், அந்த சென்டென்ஸில் வந்து எப்படி எப்படி பிரியுதுன்னு நம்ம பார்க்குறோம். லைக் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், ப்ரிப்போசிஷன் அப்படிலாம் பிரியுது, கிளாஸஸ், ஃப்ரேசஸ் அப்படிலாம் பிரியுது. ஸோ இந்த ஸ்பீச் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா ஒரு 8 பார்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ஸ்பீச் எடுத்தாலுமே அது இந்த 8 ஸ்பீச்சுக்குள்ளே தான் அடங்கும். லைக் நவுனு, ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வெர்பு, ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷன்ட்டு தான் ஆட் ஆகும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து டுடே என்ன பார்க்கலாம்னா நவுனு, ப்ரோனவுன், வெர்பு மட்டும் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த நவுன்லேயே டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ப்ரோனவுன்னா என்ன, தென் வெர்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே இந்த டாப்பிக்கில் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நவுன். ஸோ நவுன் வந்து என்னென்னா ஒரு நேம் ஆஃப் பர்சன், ஒரு திங்கு, ஒரு உயிருள்ள பொருளோட பேர் இல்லாட்டி ஒரு ஃபீலிங்ஸோட பேராக இருந்தால் கூட அது வந்து நவுனில் தான் அடங்கும். நீங்கள் அதை வந்து சப்ஜெக்ட்னு கூட எடுத்துக்கலாம். லைக் சென்டென்ஸ் பார்ட்டாக நம்ம பார்க்கும்போது அது நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி சப்ஜெக்ட் வந்து நவுனாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், லவ், அதாவது நான் லிவிங் திங்ஸ்டான லவ், ஹேட்டட், கன்ஃபியூஷன், கைண்ட்னஸ், ஃபேத்து, ஜாய், ட்ரூத்து, இது எல்லாம் கூட நவுனில் தான் வரும். ஸோ பேசிக்கலி போலீஸ்மேனுங்கிறது நவுனு, அனிமல்ஸுங்க கேட்டுங்கிற நவுனு, பிளேசஸில் ஹவுஸுங்கிற நவுனு, திங்ஸில் டேபிளுங்கிறது நவுனு. ஸோ இது எல்லாமே நவுன்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ இங்கே வந்து நவுன்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும், திஸ் கேஃபி சர்வ்ஸ் டெலிஷியஸ் மேமோஸ். ஸோ இங்கே கேஃபியும் நவுனு, மேமோஸும் நவுனு. தென் worst habit is that he sleeps with his socks on. ஸோ ஹேபிட்டும் வரும், சாக்ஸும் வரும். பட் ஸ்லீப்ஸ் இங்கே வராது. ஏன்னா ஸ்லீப்ஸுங்கிறது ஒரு வெர்பு, ஒரு ஆக்ஷனை சொல்கிறது. பட் இது ஒரு நேம் கிடையாது. ஸோ ஸ்லீப்ஸ் இங்கே கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸஸ் வில் பி given to whoever solves the riddle. ஸோ இங்கே வந்து ப்ரைஸஸ்ங்கிறது நவுனு. ஸோ given to whoever solves the riddle. ஸோ ரிடில்ங்கிறது வந்து ஒரு நவுன். ஸோ it does not like the dress he chosen for me. ஸோ மீங்கிறது ஒரு நவுனு, ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு நவுன். ஸோ இங்கே மீயே அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது எல்லாமே ப்ரோனவுனு. ஸோ இது வந்து நவுன் கண்டிப்பாக கிடையாது, ஹீயும் மீயும். பட் இவங்க எல்லாமே ப்ரோனவுனில் வருவாங்க. பட் இங்கே த ட்ரெஸ்ஸுங்கிறது தான் நவுன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த பசிபிக் ஓஷன் தான் நவுனு. லார்ஜஸ்ட் ஓஷனும் நவுனு தான். ஆன் எர்த் அதுவும் நவுனு தான். இங்கே வந்து 3 நவுன் வருது. தென் த ஸ்மித் இஸ் கைண்ட்லி நோன் ஃபார் இஸ் கைண்ட்னஸ். ஸோ இங்கே ஸ்மித்தும் நவுனு தான். கைண்ட்னஸ்ங்கிறது ஃபீலிங். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஒரு நேச்சுரல் திங்ஸ் இல்லாதது கூட நவுனில் வரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கைண்ட்னஸ் தான். தென் டம்போ இஸ் அ மைட்டி எலிஃபண்ட். இங்கே வந்து டம்போங்கிறது நவுன் தான், எலிஃபண்ட்டுங்கிறது நவுன் தான். தென் த கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 150 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது நவுனு தான், த கிளாஸும் நவுனு தான். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ப்ரோனவுனில் இருக்க நேம் சொல்கிற மாதிரி அது வந்து என்னென்னா ப்ரோனவுன். ஸோ நவுன் இருக்க வேண்டிய இடத்துல ப்ரோனவுன் இருக்குது. ஸோ நம்ம வந்து நவுன் என்னன்னு சொன்னோம், சப்ஜெக்ட்டுன்னு சொன்னோம். அதே மாதிரி ப்ரோனவுன் வந்து இன்டைரக்ட் சப்ஜெக்ட்டுங்கிறோம். இதுக்கு முந்தின செஷனில் நம்ம பார்த்த மாதிரி இன்டைரக்ட் நவுன்னா என்னென்னா ஹீ, ஷி, இட்டு. ஸோ நவுன் இருக்க வேண்டிய இடத்துல இன்டைரக்ட் நவுன் வருது. ஸோ இங்கேயும் அதே தான் பார்க்குறோம். ஹீ, ஷி, இட், தே, ஹூஎவர், விச்எவர். ஸோ இது எல்லாமே நவுன் இருக்க வேண்டிய இடத்துல பதிலாக வேறு ஒரு நவுன் இருக்கிறனால இது எல்லாமே ப்ரோனவுன். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்க்கோன்னா, ராகுல் ஸ்டடீஸ் இன் கிளாஸ் 12 அண்ட் ஹீ இஸ் அ இன்டெலிஜென்ட் பாய். ஸோ ஹீங்கிறது ராகுலை குறிக்குது. ஸோ அந்த நவுன் வர இடத்துல ப்ரோனவுன் வரதுனால, இந்த ஹீ வரதுனால இந்த ஹீ தான் ப்ரோனவுன் இங்கே. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். லைக் ஐ லவ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஹேர். ஸோ ஐங்கிறது இங்கே ப்ரோனவுன். ஸோ இங்கே த பாய் இஸ் இன்டெலிஜென்ட். ஸோ இங்கே வந்து ப்ரோனவுன் வரலை. தென் தே லிவ் ஒன் அனதர். ஸோ இதில் வந்து தே ஒரு ப்ரோனவுன், ஒன் அனதருங்கிறதும் இன்னொரு ஒரு ப்ரோனவுன். ஸோ த
cat keeps licking itself. ஸோ இட்செல்ஃப்ங்கிறது ஒரு ப்ரோனவுன். we can't do it. ஸோ விங்கிறது ஒரு ப்ரோனவுன், இட்டுங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஸோ ரெண்டு ப்ரோனவுன் இருக்குது. ஐ விஷ் ஐ ஹேட் நாட் லைட் டு த டீச்சர். ஸோ ரெண்டு ஐ இருக்கு, ரெண்டுமே ப்ரோனவுன். ஸோ பேர்ட் பில்ட் நெஸ்ட் இன் ட்ரீஸ். ஸோ இங்கே வந்து வரலை, இங்கே ப்ரோனவுன் இல்லை. ஸோ நோபடி கம்ஸ் டு ஹெல்ப் மீ. ஸோ நோபடியும் ஒரு ப்ரோனவுன், மீங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஸோ கிறிஸ்டி அண்ட் மிஸ்டி ஹாவ் ரெஃப்யூஸ் டு ஒர்க் வித் த நியூ ஸ்பான்சர்ஸ். ஸோ இங்கே வந்து எந்த ப்ரோனவுனும் கிடையாது, ஏன்னா நியூ ஸ்பான்சருங்கிறது ஒரு நவுன் தான். தென் தே பிரேஸ்டு பை த டீச்சர். ஸோ தேங்கிறது ஒரு ப்ரோனவுன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நவுனும் ப்ரோனவுனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வேர்புனா என்னென்னா ஒரு ஸ்பீச்சான ஆக்ஷன் கைண்ட் ஆஃப் ஸ்பீச்சு. ஒரு பொருளை, ஒரு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறது தான் வெர்பு. ஸோ இங்கே வந்து டேஸ்ட்டுங்கிறது ஒரு ஆக்ஷனு, அதை வந்து குறிக்கிறதுனால வெர்பு. ஸோ இந்த வெர்ப்லேயே வந்து வாஸ் லுக்கிங்கிறது வரும், இஸ் வெயிட்டிங்கிறது வரும். ஏன்னா இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்க போகிறதான டைப் ஆஃப் வெர்ப்ஸில் தான் இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெயின் வெர்பு, ஆக்சிலரி இல்லாட்டி ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லுவாங்க. தென் லிங்கிங் வேர்டு, ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற வெர்பு. தென் நாலாவதாக இருக்குது மாடல் வெர்பு. ஸோ இந்த 4 வெர்பை மட்டும் பார்க்கலாம், ஏன்னா இந்த 4 வெர்பு தான் வெர்ப்ஸோட 4 டைப்ஸாக சொல்லப்படுது. ஸோ மெயின் வெர்புனா என்னென்னா அது ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு ஆக்ஷனு, அந்த ஸ்டேட்டை அப்படியே சொல்லிடும். ஸோ ஒரே ஒரு வெர்பு மெயின் வெர்பு, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ஸும் வராது, வாஸ் ஹேவிங்கிற ஸ்டேட்டை குறிக்கிற மாதிரி எந்த இதுவுமே வராது. லைக் ஒன்லி ஒன் கில் அப்படின்னு வரும். ஹீ கேன் கில். ஸோ கில்லுங்கிறது வெர்பு. லூஸ் த கேம் டுநைட், லாஸுங்கிறது மெயின் வெர்பு. வி டு நாட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஸோ ஒபேங்கிறது ஒரு மெயின் வெர்ப். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மெயின் வெர்புங்கிறது ஒரே ஒரு வெர்பு தான், அது வந்து அதோட ஸ்டேட்டை சொல்லிடும். ஸோ ஆக்சிலரி வெர்புங்கிறது வந்து என்னென்னா அந்த வெர்பை ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. லைக் அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸை கூப்பிடுற மாதிரி, இல்லாட்டி அதோட பாசிட்டிவிட்டி நெகட்டிவ் மாதிரி காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக வரும் வெர்பு பக்கத்தில். ஸோ அதுதான் ஹெல்பிங் வெர்பு. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், ரோகன் ஹேஸ் ஈட்டன் ஆல் த ஆப்பிள். ஸோ ஹேஸ் ஈட்டன்கிற ஒரு ஸ்டேட்டை குறிக்குது, ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறனால இது வந்து ஆக்சிலரி வெர்ப். ஸோ ஹீ இஸ் ரைட்டிங் அன் எஸ்ஏ. இஸ்ங்கிற ப்ரெசண்ட்டு கண்டினியூஸாக குறிக்கிறனால ஹீ இஸ் ரைட்டிங் அன் எஸ்ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் லிங்கிங் ஆர் பி வெர்ப்ஸ். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஒரு வேர்டு இருக்குது லைக் சென்டென்ஸு, அந்த சென்டென்ஸில் நவுனிக்கும் வெர்பியும் கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்காக யூஸ் பண்ணுற அந்த வெர்பு தான் லிங்கிங் வெர்புன்ட்டு மீனிங். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆக்சிலரி வெர்புனா ஹெல்ப் பண்ணுது, லைக் சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குங்கிற மீனிங்கை கொடுக்குது. பட் லிங்கிங் வெர்புனா என்னென்னா இஸ்ஸு, வாஸு, வேறு அந்த மாதிரி எது வந்தாலும் அது பேர் லிங்கிங் வெர்புன்னு மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து மாடல் வெர்ப் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆக்சிலரி வெர்பு தான். ஆக்சிலரி வெர்புனா என்னன்னு பார்த்தோம், லைக் எந்த ஸ்டேட், எந்த ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸான்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்லேயே ஃபில்டர் பண்ணி ஒரு மைட் பி, பாசிபிள், ஷுட்டு, அதை மாதிரி ஒரு எபிலிட்டியை காட்டுறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸை வந்து தெரிவிச்சிச்சுன்னா, இப்போ ஒரு ஸ்பீச்சில் வந்து ஒரு ஐடியாஸை வந்து தெரிவிச்சிச்சுன்னா அது வந்து மாடல் வெர்புன்னு மீனிங். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஹீ கேன் கில் அ ஸ்னேக். ஸோ எபிலிட்டியை காட்டுது. ஸோ தே மைட் லூஸ் அ கேம் டுநைட். ஸோ பாசிபிலிட்டியை காட்டுது. ஸோ வி ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஸோ அது ஆப்ளிகேஷனை மீன் பண்ணுது. ஸோ டுடே வந்து இந்த 5 வெர்பல் செஷன் வந்து பார்த்தோம். ஸோ டுமாரோ வந்து நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.